அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் 100th ராம்சார் சைட் இஸ் ஜெயபிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். இந்தியாவோட 100th ராம்சார் சைட் ஜேபி நாராயண் பேர்ட் சாங்சுரி எங்க இருக்குன்னா நமக்கு இட் இஸ் லொக்கேட்டட் இன் பாலியா உத்தரப்பிரதேஷ். எங்க இருக்குன்னா நமக்கு உத்தரப்பிரதேசோட பலியா அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? திஸ் வெட்லேண்ட் இஸ் ரிச் இன் avifaunal biodiversity attracting several migratory and resident birds அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ரெசிடென்ட் பேர்ட்ஸ், அந்த பேர்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை வந்து இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல்ல எத்தனால மிக்ஸ் பண்ணி ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃபியூல ஃப்ளெக்ஸ் ஃபியூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எ ஃபியூல் தட் அலோஸ் அன் இன்ஜின் டு ரன் ஆன் வேரியிங் பிளண்ட்ஸ் ஆஃப் கேசலின் அண்ட் எத்தனால் ஆர் அன் எய்தர் ஃபியூல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிளா மாருதி சுசுக்கியோட வேகனார் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் சின்ஸ் த 1952 ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1952 ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறமா பார்க்குறப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து பார்த்தீங்கன்னா 4398 டேஸ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். சரிங்களா? அதை பீட் பண்ணிட்டு வரக்கூடிய ஜூன் 10th வந்து பார்த்தீங்கன்னா 4399 டேஸ்க்கு பிரைம் மினிஸ்டராக இருக்க போறாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. சரியா? ஸோ இப்போ லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் சின்ஸ் 1952 ஜெனரல் எலெக்ஷன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். அடுத்தது, ஜாங்மி டைஃபூன் அஃபெக்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாங்மி டைஃபூன் எங்க இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பான்ல தான் இந்த ஜாங்மி டைஃபூன் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. லாஸ்டா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி நார்வே செஸ் டோர்னமெண்ட் வாஸ் ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்வே செஸ் டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்லோ அப்படிங்கிற சிட்டில நடந்திருக்கு. சரியா? அதுல பிரக்யானந்தா வின் பண்ணியிருக்காங்க. பிரக்யானந்தா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் நார்வே செஸ் டோர்னமெண்ட். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.